எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவருடைய தகப்பனா இருக்கிறார்னு? ஆபிரகாம் கிட்ட யோவான் 15:15 சொல்றாரு, நான் உன்னை வேலைக்காரனாக அழைக்கல, உன்னை நான் அடிமையாக அழைக்கல, உன்னை என்னுடைய நண்பனாக அழைக்கிறேன்னு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு நண்பனா இருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு தகப்பனா இருக்கிறாரு. இயேசு நமக்கு மூத்த சகோதரனா இருக்கிறாருன்னு வசனம் சொல்கிறது. தாயாகவும் இருக்கிறாரு, தந்தையாகவும் இருக்கிறாரு, அவருடைய குடும்பத்திற்குள்ள நம்மளை சேர்த்திருக்கிறாரு. இவ்வளெல்லாம் பண்ணாலும் நீங்க மறந்துடவே கூடாது, ஆண்டவர் சர்வ வல்லமை உடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற பரிசுத்தரா இருக்கிறாரு, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணரா இருக்கிறாரு. ஆண்டவருக்குள்ள இருள் எதுவும் கிடையாதுன்னு வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது, இருளின் ஆதிக்கத்திலிருந்து நம்மளை எடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள ஆண்டவர் உட்படுத்தி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ இயேசு ஒன்னும் சிலுவையில தொங்குறவரா மாத்திரம் இல்ல, அவர் சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். வெளிப்படுத்தல் புத்தகம் 1:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்குதுன்னு வசனம் சொல்லுகிறது. அவருடைய முடி வெண்பஞ்சை போல இருக்கிறது. அவருடைய பாதங்கள் அது பிராச போல இருக்குன்னு வசனம் சொல்லுகிறது. அவருடைய கரத்துல 7 குத்து விளக்கு இருக்கு, 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவர் சர்வ வல்லமை உடைய, he is all powerful God. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த தேவனை இந்த மதியான வேளையில் நம்ம உயர்த்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். இந்த பாடல் எழுதினப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சியை காண்பித்தார். அப்படின்னா இந்த முழு உலகமும் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக ரொம்ப ஒரு சிறிய கடுகு போல இருக்கிறது. அந்த சிறிய கடுகுல இருக்கிற சிறிய ஜீவன் தான் நம்ம. ஆனா ஆண்டவர் அந்த சிறிய ஜீவனுக்காக, அந்த சிறிய கடுகுக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த பாடல தான் சொல்லுகிறது, ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் இயேசுவையே, எல்லா புகழும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஓ, எல்லாவற்றின் மேல உயர்ந்திருக்கிற தேவன் இந்த மதியான வேளையில உயர்த்தலாமா? ஓ, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படின்னு சங்கீதம் சொல்லுகிறது. எல்லாவற்றின் மேல உயர்த்தப்பட்ட நாமம். குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர், சிறகின் நிழலாய் கூட வரும் எந்த மகிமையின் மேகமும் நீர், குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர், நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகம். கரங்களை உயர்த்தி ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின எல்லா புகழும் செலுத்திடுவேன், எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் உம்மை உயர்த்துகிறோம் டாடி. We lift you in this place.
மகிமை இந்த இடத்துல வெளியரங்கமாகிறதற்காக நன்றி. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண கூலியை ஒடித்து எழும்பின யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் நீருடையவரே. கூறினை ஒடித்து யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில். கடைசியாக கரங்களை உயர்த்தி ஆயுள் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றின் மேலும். நீங்க மட்டும் சொல்றீங்களா? ஆயுள் முழு ஆயுள் என்னை எல்லா புகழும் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை. எல்லாவற்றின் மேல நீங்க உயரப்பட்டிருக்கிறீங்க. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் அது உம்முடைய நாமம். எல்லா முழங்கால முடங்கும் நாமம். எல்லா நாமம் அறிக்கை செய்யும் நாமம். வானோர் பூதலத்தார் எல்லாத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட நாமம் அது இயேசுவுடைய நாமம். அந்த நாமத்தை கூப்பிடுகிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் செய்கிறவராக, விடுவிக்கிறவராக, மகிமையை விளங்க செய்கிறவராக, திறந்த வாசல்களை உண்டு பண்ணுகிறவராக, வழிகளை திறக்கிறவர்களாக, ஜீவ தண்ணீரை புறப்பட பண்ணுகிறவராக நீர் எங்கள் நடுவில் உலாவுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். அற்புதத்தினாலையும் அதிசயத்தினாலையும் உடைய பிரசனத்தை இந்த இடத்துல உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி. உமக்கு எல்லா மகிமை கனத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா?